ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. ஸோ இந்த வீடியோவில் கீபோர்ட் டியூட்டோரியல் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ கீபோர்டு வந்து எப்படி நம்ம முழுமையாக கற்றுக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பில் கற்றுக்கிறது. நிறையா வீடியோஸ் போடுறாங்க, ஷார்ட்கட்டில் சின்ன சின்னதாக போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டீட்டெயிலாக நான் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டைரக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி டீச் பண்ணுறனோ அந்த மெத்தடில் லெசன்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆர்டரில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 8th நோட். ஸோ 8th நோட்டுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து குவைவர்ஸ். குவைவர்ஸ்னால் ஹாஃப் பீட் நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த குவைவர்ஸ் ஆர் 8th நோட்ஸ் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு ஸ்டாஃப் மியூசிக் நோட்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி படித்து எப்படி கவுண்ட் பண்ணி அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதில் முதல்ல பார்த்துட்டு இருக்குவாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஜென்ரலி நம்ம இந்த க்ராச்சட் பீட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ க்ராச்சட் பீட்டில் 4-4 3-4 அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து நார்மலாக கவுண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ 1 2 3 4 1 2 3 4. ஸோ 1 2 3 பீட்ஸ் இருந்துச்சுன்னா 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதுவே வந்து உங்களுக்கு ஹாஃப் த வேல்யூ, அதில் வந்து ஒரு பீட்டுக்கு 2 நோட் வாசிக்கணும். 1 2 3 4. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம நோட்டேஷனில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இது வந்து இட்டாலியன் வேர்ட் படி பார்த்திங்கன்னா குவைவர். ஸோ கிரேட் எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த குவைவருங்கிறத யூஸ் பண்ணணும். டெக்னிக்கலி 8th நோட் இது வந்து நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷனில் கம்ப்யூட்டர்லாம் இது வந்து 8th நோட்டுங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த 8th நோட்டை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவைவரை வந்து மல்டிபிள் குவைவர்ஸ் இருந்ததுன்னா இதை வந்து இப்படி இந்த மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து தப்பான மெத்தடு. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இதுமாரி ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மேலே இருக்கிற இல்லைங்களா, அந்த ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாக் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது இதுக்கு பேர் வந்து குரூப்பிங்னு பேர், அல்லது பீமிங்னு பேர். ஓகேங்களா. ஸோ குரூப்பிங் ஆர் பீமிங்கிறது காமன் வேர்டு. ஸோ பீமிங்கிறது மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹாஃப் பீட் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எப்படி கவுண்ட் பண்ண போகிறோம், இந்த 8th பீட்டை வந்து எப்படி கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த ஆண்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 1 2 3 4க்கு நடுவில் ஒரு ஆண்ட் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதில் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ கிளாப் பண்ணும்போது பாருங்கள். 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஸோ கூடவே இப்போ கிளாப் பண்ணுங்கள். ரெடி. 1 2 3 4 1 2 3 4. இப்போ வந்து டபுள் நோட்ஸாக ப்ளே பண்ண இப்போ வந்து டபுள் நோட்ஸாக கிளாப் பண்ண போகிறோம். ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஸோ இந்த மாதிரி சைக்கிளில் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆண்ட் அப்படிங்கிறது ஹாஃப் பீட்டில், எவ்ரி ஹாஃப் பீட்டில் நமக்கு வரும். ஓகேங்களா. அதாவது செகண்ட் ஹாஃப். சரி, இப்போ இதை வந்து ஒரு நோட்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மிடில் சிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மிடில் சிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும் மிடில் சி. ஸோ இந்த மிடில் சி வந்து என்ன இருக்குது உங்களுக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நோட்ஸ் வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஹாஃப் த வேல்யூ, ஹாஃப் நோட். ஸோ சி அப்படி டபுள் டைம் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து டி வந்து அதே மாதிரி 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேலே குரூப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதுவும் அதுவும் ஹாஃப் பீட் வேல்யூ. ஸோ 2 டைம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதே மாதிரி இ டபுள் டைம் கொடுத்துருக்காங்க, எஃப் டபுள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நோட்டாக ரிப்பீட் பண்ணாமல் ஜிஎஃப்இடி அந்த 4 நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 4 குரூப்பிங் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிடில் சி வந்து 2 பீட்ஸ் நார்மலி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் பேர் வந்து டபுள் டாட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எண்ட் ஆஃப் த பார். இது வந்து ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டபுள் டாட் பார்த்தீங்கனாலே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். டபுள் பார் ரிப்பீட்டில் வந்து ஸோ திருப்பி ஒரு அந்த சாங்கை வந்து ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டபுள் டைம் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ மிடில் சியில் வச்சுருக்கேன். ஸோ 5 ஆக்டிவ் கீபோர்டில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கும், மிடில், அதாவது தேர்ட் சி, அதுதான் வந்து உங்களுக்கு மிடில் சி. ஸோ இப்போ எப்படி பண்ணுவோம்? ஸோ 1 and 2 and 3 and 4 and இதுதான் வந்து ஃபஸ்ட் பாரோடைய கவுண்டிங். செகண்ட் பாரில் 1 and 2 and 3 4, ஏன்னா லாஸ்ட்டு மிடில் சி வந்து 2 பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது பார்ப்போம். ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 4. புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன். 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 4. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மெட்ரோனம் சப்போர்ட்டோட பண்ணலாம், ரிதம் சப்போர்ட்டோட. மெட்ரோனம் செட்டப் வந்து 80 பீட்ஸ் வச்சுருக்கேன். 1 2 3 4, 1 and 2 and 3 and 4 and. ஸோ இந்த மாதிரி ஆப்போம். ரெடியா? 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 4. புரியுதுங்களா? மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த ரிப்பீட்டோட பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதான் முடிஞ்சுது. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த 8th நோட் ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் திணறுவாங்க. என்ன திணறுவாங்கன்னா, இப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சேம் நோட் ப்ளே பண்ணுறப்போ ஈக்குவலாக பிரிக்கணும். ஆக்சுவலாக 50% 50% பிரிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் 1 பீட் வந்து கரெக்டாக வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ மெயினாக இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப ஒரு லோ டெம்போவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்போவுமே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பீட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை வந்து கவுண்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். 1 and 2 and 3 and அப்படி இல்லாமல் நம்ம பண்ணோன்னா இப்படி பண்ணக்கூடாது, அல்லது ஃபஸ்ட் நோட்டை ட்ராக் பண்ணி இப்படியும் ப்ளே பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்விங்குன்னு பேர், இது வந்து பின்னாடி வரும். பட் ஃபஸ்ட்டு மெத்தடில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ ஹாஃப் த வேல் ஈக்குவலாக பிரிங்க. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ரொம்ப மெயினாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும். நிறைய ஸ்டூடெண்ட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிதம் சென்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க, ஓகேவா? ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 4. ஸோ இதுதான் நம்ம பார்த்த நோட்டேஷன். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் நான் 4/4 கொடுத்துருக்கேன். பட் வந்து நான் மிடில் சீல இல்லாமல் அடுத்த ஆக்டிவ், அதாவது 4th ஆக்டிவில் வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ மிக்சராக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ வந்து சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீட் உள்ளது இருக்குது, டி வந்து டபுள் நோட்ஸ் ஹாஃப் பீட் வருது, அதுக்கப்புறம் இ 1 பீட், அடுத்து 4th பீட்டில் பார்த்தீங்கன்னா டி வந்து அகைன் 2 ஹாஃப் பீட்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சி 1 பீட்டு, இ வந்து 8th நோட்டில், அதாவது 2 பீட்ஸ் 2 ஹாஃப் பீட் வருது, அப்புறம் ஜி 1 பீட், அதுக்கப்புறம் இ அகைன் ஹாஃப் பீட் வேல்யூஸ், தட் இஸ் 8th நோட்டு வந்து 2 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த பாரில் சி 1 பீட், டி வந்து அதே அப்புறம் டபுள் நோட்ஸு, அதுக்கப்புறம் இ வந்து 1 பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் டி ஹாஃப் பீட்டு, அப்புறம் லாஸ்ட் பாரில் சி 1 பீட், ஜி 1 பீட், சி 2 பீட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம நோட்டேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ 4th சீல வச்சுக்கணும். நல்லா பார்த்துங்க, நான் மிடில் சீல வைக்கல, 4th சீல வச்சுருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். நிறைய சிஸ் இருக்குது, நிறைய டி இருக்குது. ஸ்டாஃப் நோட்டேஷனில் எங்கெங்கே எதை வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ அதனால மிடில் சி வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுவேன். ஸோ மிடில் சியை பேஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட் பார் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரித்தம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 and 3 4 and. ஏன்னா ஃபஸ்ட்டு நோட் வந்து ஒரு பீட்டு, அதுக்கப்புறம் 2 ஹாஃப் பீட் இருக்குது, அதுக்கப்புறம் 1 பீட்டு, அதுக்கப்புறம் 2 ஹாஃப் பீட். ஸோ அதை வந்து இந்த ரித்தம் பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாரோட நோட். செகண்ட் பாரில் வந்து என்ன வருது உங்களுக்கு? சேம் பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்ட் நோட்ஸ். ஸோ தேர்ட் பார் வந்து அதே சேம் தான், ஃபஸ்ட்டு பார் மாதிரி தான் சேமாக இருக்குது. 4th பாரில் 1 பீட் இல்லைங்களா?
ஸோ டோட்டலாக நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 3 4. ஸோ இதை நம்ம பீட்டில் பார்க்கலாம். அதே 80 beats per minute. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? கூட சேர்ந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். 2 3 4 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 and 3 4 and 1 2 3 4. ஸோ இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த 8th நோட்டெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணவே முடியும். ஸோ ஜென்ரலாக கீபோர்டு வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எதையுமே இப்போ கற்றுக்க முடியும். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி போகக்கூடாது. பார்த்துட்டு நிறையா வாட்ச் பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லெசன்ஸ்லாம் நிறைய ஃப்ரீ லெசன்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷீட் மியூசிக்லாம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.